Hallelujah. We welcome you for this power word and prayer in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வல்லமை ஜெபத்துக்கு உங்களை வரவழைக்கிறோம். Today's power word is you are blessed. இன்றைய வல்லமை வார்த்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The word of God says you are blessed through Abraham. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபிரகாமுடைய சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed you with all the blessings of Abraham. கர்த்தர் ஆபிரகாமுடைய சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. He is a God who will help you when you need help. உங்களுக்கு என்ன நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். So one thing, assurance from the Lord, we are all blessed. ஒன்று கர்த்தரால் நமக்கு உறுதி செய்யப்படுகிறது, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். So the people around you shall be blessed because of you. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க உங்கள் நிமித்தமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. So it is our duty to praise the Lord. நம்முடைய கடமை என்னவென்றால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். Because the Lord has already blessed us. கர்த்தர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். Because of His blessings we are alive. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். Because of His blessings we are healed. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் சுகமாக இருக்கிறோம். Because of His blessings we have prosperity in our life. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் செழிப்பாக இருக்கிறோம். So the will of the Lord for you is to be in peace, with healing and with prosperity. ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு குறித்து என்ன இருக்குன்னா சுகத்தோடும் சமாதானத்தோடும் செழிப்போடும் நீ இருக்க வேண்டும். So claim the promises what the Lord has given to us. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். So say that you are blessed and you shall be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. You say that you are blessed through our Lord and Savior Jesus Christ. நீங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. God bless you. Have a wonderful day. Father God, I pray to these people. Pray for this day. Let your healing hand and the hand which gives us everything, supply every need of everyone. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, pray to the Father. Amen. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறேன். Amen. God bless you. Have a wonderful day.